அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பர். பிரான்சிலே சேர்ஜி பொந்துவாசிலே 4 சங்கங்கள் கூட்டாக பெருவிழாவாக 5வது தடவையாக இம்முறையும் தமிழர் திருநாளை கொண்டாட இருக்கின்றார்கள். சேர்ஜி பொந்துவாசை பற்றி நான் சொல்வது என்று சொன்னால், பிரான்சுக்கு வருகை தன்ற முதல் தலைமுறை வந்து கால் பதித்த இடங்களில் முதன்மை இடமாக சேர்ஜி பொந்துவாசம் இருக்கின்றது. அந்த வகையிலே சேர்ஜி பொந்துவாஸ் இன்று 3வது தலைமுறையை தொட்டுவிட்ட நிலையிலே அந்த முதல் தலைமுறை 3வது தலைமுறைக்கு எமது பண்பாட்டை கொடுக்க வேண்டும் என்ற அந்த கூட்டு பொறுப்போடு ஒரு கூட்டு பொங்கலாக எதிர்வரும் ஜனவரி 18ஆம் தேதி 4 சங்கங்கள் கூட்டாக இந்த பொங்கல் விழாவை செய்ய இருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்து கலாச்சார மன்றம் சார்பில் ரவியண்ணா அவர்களோடு இந்த நிகழ்வு பற்றியதான சிறிய உரையாடல் நடத்தலாம் இருக்கிறேன். வணக்கம் ரவியண்ணா. வணக்கம். இந்து கலாச்சார மன்றத்தில் உங்களுடைய பங்கு என்னவாக இருக்கிறது? இந்து கலாச்சார மன்றத்தின் பொறுப்பாளராக இருக்கின்றேன். இம்முறை நிகழ்வுகள் எவ்வகையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன? முறை 5வது தடவையாக நாங்கள் இந்த பொறியால் என்ற கிராமத்தில் எங்கள் தெப்பங்கள் விழா நடைபெற உள்ளது. இது முதல் தடவையாக நாங்கள் ஈரானி என்ற இடத்திலும், 2வது தடவையாக செந்தோலமன் என்ற நகரத்திலும், 3வது தடவையாக சிர்ஜி, 4வது இடம் ஒனி, இது 5வது தடவை. 4 சங்கங்கள் ஒன்றிணைந்து கூட்டாக செய்கிற இந்த தெப்பங்கள் விழா சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. குறிப்பாக சொல்ல போனேன்னு சொன்னால், இதில் பொறியால் தமிழ்ச்சங்கம், சேர்ஜி பிராங்கோ தமிழ்ச்சங்கம், இந்து கலாச்சார மன்றம் சேர்ஜி மற்றும் சிறிய நடுத்தர வர்த்தகர்கள் சங்கம் சேர்ஜி 4 இணைந்து நடத்துகின்ற தெப்பங்கள் விழாவில் இம்முறை சிறப்பாக, அதுவும் கடந்த வருடம் ஒனி என்ற இடத்தில் நடைபெற்ற விழாவிற்கு வருகை தந்திருந்த சேர்ஜி பொறியால் நகரசபை தலைவர் அவர்கள் வேண்டுகோளுக்கு நாங்கள் தமது பில்லில் அடுத்த முறை 2026வது தெப்பங்கள் விழாவை நீங்கள் எங்களுக்கு நகரில் நடத்துவீர்களா என்று கேட்ட இதுக்கு அமைய இவரிடம் 4 சங்கங்களும் இணைந்து, குறிப்பாக இந்த பொறியால் சங்கம் இங்கு நிறைய நிகழ்வுகளை செய்துள்ளது. குறிப்பாக திருவள்ளுவர் சிலை அமைத்ததுக்கு முக்கியமான ஒரு சங்கமாக திகழ்கிறது பொறியால் தமிழ் சங்கம். அடுத்தபடியாக நாங்கள் எங்களோட இன்னொரு கட்டத்தை சொல்லலாம் நினைக்கின்றேன். சேர்ஜி பொந்துவாஸ் நகரில் ஒரு சிவன் ஆலயத்தை அமைப்பதற்கு நாங்கள் நீண்ட காலமாக கஷ்டப்பட்டு ஒரு நிறைவான இடத்துக்கு வந்திருக்கின்றோம். குறிப்பாக சொல்லப்போன நிறைவான இடம் என்றால் அது எங்களுக்கு ஒரு காணி சைன் மன்ற நிலைமைக்கு வந்துள்ளோம். கிட்டத்தட்ட ஒரு 8000 ஏக்கரை காணி. அதுக்கு அடுத்த நகர்வுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அது சம்பந்தமாக நாங்கள் இந்த தெப்பங்கள் விழாவில் சகல குறிப்பாக இது முதல் தடவையாக பிரான்சிலே ஒரு எங்கட ஜாகம விதிக்கு அமைய கட்டப்பட உள்ள ஒரு சிவன் ஆலயம். இது குறிப்பாக இன்னொரு விஷயம் என்றால் பொதுமக்கள் பொதுவான ஒரு ஆலயம், தனி சார்பான இதுக்கு பொதுமக்களுக்காக ஒரு கட்டப்பட உள்ள ஒரு ஆலயம். அது எல்லாற்ற ஒற்றுமையும் எங்களுக்கு எல்லாற்ற பங்களிப்பும் எங்களுக்கு தேவைப்படுகிறது. குறிப்பாக அனைவரும் இந்த விழாவில் கலந்து கொண்டு நாங்கள் அடுத்த கட்டத்தின் நகர்வுகளை பற்றி அறிவிக்கிறதுக்கு உள்ளோம். அதுக்காக உங்களோட ஒற்றுமையும் உங்களோட பங்களிப்பும் எங்களுக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்த்து அனைவரையும் தைப்பொங்கல் வாழ் கலந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டோம். நன்றி. கடந்த ஆண்டு இந்த தமிழர் தைத்திருநாளில் குறித்த நகரசபை தலைவர் அவர்கள் வந்த பொழுது அவர்கள் அதில் ஒரு வாக்குமூலத்தை கொடுத்திருந்தார். அடுத்த தைத்திருநாளுக்கு முன்னர் உங்களுக்கான அந்த காணியை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லியிருந்தேன். நிச்சயமாக நாங்கள் இன்றைக்கு 3வது தலைமுறையை பிரான்ஸில் தொட்டுவிட்டோம். எமது 3வது தலைமுறைக்கு, அதாவது இங்கே பிறந்து வளர்கின்ற எமது பிள்ளைகளுக்கு எமது கலாச்சாரத்தை பண்பாட்டை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் 2 அடிப்படை விடயங்கள் இருக்கின்றன. எமது பண்பாட்டை நாங்கள் அவர்களுக்கு கையளிக்கின்ற பொழுதுதான் அந்த பண்பாடு தான் அந்த இங்கே பிறக்கின்ற பிள்ளைகளுடைய உள்ளுணர்விலே அது உணர்வாக இருக்கும். அந்த உள்ளுணர்வு தான் நமக்கான தமிழர் என்ற உணர்வை தரும். அந்த வகையிலே நீங்கள் 2 விடயங்களை கையில் எடுத்திருக்கிறீர்கள். இந்த தமிழர் திருநாளை சிறப்பாக செய்வது ஒரு சிறப்பான விடயம். தவிர எங்களுடைய மூலவேராக நாங்கள் சைவத்தை தான் சொல்லுவோம். சைவம் என்று சொன்னாலே அது சிவன் தான். ஆகையால் அந்த சிவனுக்கு நீங்கள் ஜாகம விதிப்படி முறைப்படி ஒரு சைவ கோயிலை கட்டுவது கூட ஒரு சிறப்பானதாக இருக்கும். அந்த வகையிலே பிரான்சிலே இவ்வாறாக அமைவது கூட ஒரு சிறப்பான விடயமாக தான் நான் பார்க்கின்றேன். குறிப்பாக இந்த கோயில் கட்டணும் என்ற இது கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் எடுக்கப்பட்ட ஒரு முயற்சி. நிறைய தடங்கல்கள் இதற்கு அப்பாற்பட்டு இப்போ நாங்கள் காணி சைன் பண்ணுற நிலைமைக்கு வந்திருக்கிறோம். எங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வு வரைபட இதுகளை கொடுத்து அதை வலிடே பண்ணுற நிகழ்ச்சி கொண்டு தான் இருக்குது. எங்களுக்கு இதுக்கப்பால் நிதி பிரச்சனைகள் நிறைய இருக்குது. பொதுவான ஒரு கோயில், பிரான்ஸில் உள்ள அனைத்து மக்களோட உதவியும் எங்களுக்கு தேவைப்படும். இது பொதுவான மக்கள் இந்த பொதுவான அறிவிப்பு கொண்டு வர்றதுக்காக தான் இந்த தைப்பங்குள்ள
நிறைய இது சம்பந்தமான நிகழ்வுகளை காட்சிப்படுத்த உள்ளோம். நிச்சயமாக அனைவரும் கலந்து கொள்வீர்கள் நினைக்கிறோம். நன்றி. நிச்சயமாக இந்த தைத்திருநாள் தவிர இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்ற சிவன் கோயில் தொடர்பான அது ஒரு பொது கோயிலாக இருக்க போகின்றது. ஒரு தனிநபருக்கான கோயில் அல்ல, ஒரு பொது கோயில் என்ற அடிப்படையில் பொதுமக்கள் நிச்சயமாக தங்களுடைய பங்களிப்பை செலுத்துவார்கள் என்ற நம்பிக்கை தருகின்றது. அது பற்றிய விவரங்கள் எல்லாம் பின்வரும் காலங்களில் அது பற்றிய விவரங்களை நீங்கள் இதை பார்த்துக்கொள்ளலாம். சரி, ஜனவரி 18ஆம் தேதி தமிழர் திருநாளாம் தைத்திருநாள் சேர்ஜி பொந்துவாஸ் 4 சங்கங்கள் கூட்டாக முன்னெடுக்க இருக்கின்றன. அது பிரதானமாக இந்த ஒரையாள் நகர சபையினுடைய முன்வாஜிலே வந்து கூட்டு பொங்கல், முப்பெரும் பானைகள், திருவள்ளுவர் சிலைக்கு முன்னால் அங்கே ஒரு பிடி அரிசி எல்லோருமே கூட்டாக வழங்கப்பட்டு அந்த பானை கொண்டு வரப்பட்டு இங்கே வைக்கப்பட்டு அந்த பெருவிழா இடம்பெற இருக்கின்றது. எல்லோருமே வாருங்கள், உற்சாகமாக தமிழர் பண்பாட்டை கொண்டாடுவோம். தை பிறந்தால் வழி பிறக்கும். 2026 ஜனவரி 18 சந்திப்போம். பொங்கல் திருநாள் இந்து கலாச்சார மற்றும் பிராங்கோ தமிழ் சிறிய நடுத்தர வர்த்தகர்கள் சங்கம், பிராங்கோ தமிழ் சங்கம், சேர்ஜி ஒரியல் தமிழ் கலாச்சார மன்றம் மற்றும் மக்கள் கூட்டாக முன்னெடுக்கும் தைப்பொங்கல் திருநாள். கோல போட்டி, மொட்டை உடைத்தல், சிறார்களுக்கான வேடிக்கை போட்டி மற்றும் கலை நிகழ்வுகளுடன் தைப்பொங்கல் திருநாள்.